ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி, ஸோ மூணு இண்டெக்ஸ்க்குமே வந்து லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சில ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ஆல்ரெடி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஃப்டி பொறுத்தவரை நம்ம இந்த ஆல்ரெடி சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்துருச்சு. ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட்டு இந்த ரேஞ்சு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் இந்த ரேஞ்சிலேயே கன்சாலிடேட் ஆனது. மண்டே மார்க்கெட்டு நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனது. ஸோ இந்த ரேஞ்சு ஹிட் ஆகாம பெண்டிங்லேயே இருந்துட்டு இருந்தது. வெட்னஸ்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு ஹிட் ஆகாம கேப் அப்ல ஓப்பன் ஆனது. ஸோ நமக்கான ட்ரேட்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. ஸோ நிஃப்டியில இந்த வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் எதுவுமே மூவ் ஆகல. ஸோ லாஸ்ட் வீக் வீடியோ, தென் அதுக்கு முந்தின வீடியோவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ மேஜரான டாப் வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 15th ஆஃப்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் வால்டைலாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியான மூவ் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்க. அதர்வைஸ் ஒரு 15 நாள் நாம மார்க்கெட்குள்ள ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா 15 நாள் ட்ரேட் பண்ணாம இருங்க. ஆகஸ்ட்ல இருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்கமிங் டேஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட். ஸோ மைனர் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தவரை நமக்கானது மார்க்கெட் இன்னும் ஃபர்தர் புல்லிஷ்ல இருக்கு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஏதாவது கொஞ்சம் ஃபால் வந்தது அப்படின்னா நமக்கான சப்போர்ட் ரேஞ்ச் ஃபர்தரா எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கு. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி பொறுத்தவரை அப்கமிங் டேஸ்ல 24,680 இருந்து 24,728 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 300 பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட் மேல ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 300 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுமே கூட நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் கிடைச்சது, ஒரு மைனர் சப்போர்ட் ஏதாவது கிரியேட் ஆனது அப்படின்னா, அந்த சப்போர்ட் ரேஞ்ச் நான் அப்டேட் பண்றேன். ஸோ அங்கருந்து நம்ம ஒரு கால் என்ட்ரி பிளான் பண்ணலாம். இல்ல அப்படின்னா டைரக்ட்டா மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷ்ல போகுது அப்படின்னா, இந்த ரேஞ்ச் ஹிட் ஆகும்போது நம்ம அங்கருந்து புட் என்ட்ரி செல் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துட்டான். ஃபர்தர் புல்லிஷ்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மண்டேல இருந்து நமக்கு ஒரு சைட்வே தான். பேங்க் நிஃப்டில ஒரு பெரிய மூவ் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் சைட்வேல இருந்துட்டு இருக்கு. ஆனா ஃபின் நிஃப்டி வந்து இந்த வீக் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புல்லிஷ்லயே வந்து கம்ப்ளீட்டா இருந்தது. ஸோ ஈவன் இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வெறும் ஒரு 1/4% தான் மூவ் ஆகியிருந்தது. ஆனா ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1.25% மூவ் கொடுத்திருந்தது. ஸோ இண்டெக்ஸை பொறுத்தவரை எல்லா இண்டெக்ஸுமே ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு மார்க்கெட்ல இருந்துட்டு இருந்தாலுமே செக்டார் வைஸ் ஒவ்வொரு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு சில இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகுதா செய்யுது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 57,476 இருந்து 57,795 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்னும் அந்த பிரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆகல. ஸோ இந்த ஜோன் ஸ்டில் ஆக்டிவ்ல தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 57,476 இருந்து 57,795 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஜோன் பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் நம்மளை பொறுத்தவரை 58,260 இருந்து 58,335 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் ஆகலாம். ஸோ நமக்கு அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட் எந்த வேரியான டிஃபரண்ட் கொடுத்தாலுமே கூட நமக்கு ப்ராப்பரா ஜோன் கிடைக்கும் போது தான் நம்ம என்ட்ரி போகணும். ரேண்டமா போயிட்டு நிஃப்டி ஃபால் ஆகுறான் அல்லது பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகுறான், ஃபின் நிஃப்டி ஃபால் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு வேற இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பரா இருக்காது. ஸோ நமக்கு எந்த இண்டெக்ஸ்ல நமக்கு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும். தென் ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் 26,420 இருந்து 26,545 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்.
நிஃப்டி பொறுத்தவரை நம்ம ஜோனுக்கு மேலேயே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். அதாவது அந்த ஜோன் ஆக்டிவே ஆகல. அந்த ஜோனுக்கு மேல கேப் அப் வச்சதுனால மிஸ் ஆனது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த வீக் இன்னும் ஜோனே ஹிட் ஆகல. ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலேயே போயிருந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லிக்விடிட்டி நிறைய லேக் இருக்கிறதுனால நான் ஃபின் நிஃப்டி மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நான் ரொம்ப ரேராக தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நேற்று நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்து இன்னைக்கு நான் அதை புக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நான் டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நேற்று நான் எடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் அரௌண்டு 26,100 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்திருந்தேன். இந்த ரேஞ்சில் எடுத்துட்டு எண்ட் ஆஃப் த டேவே ஒரு பார்ஷியல் புக் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ரிமைனிங் இருந்ததை மட்டும் தான் நான் கவர் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியில் அண்டு ஃபின் நிஃப்டியில் இருந்த என்ட்ரி வந்து நான் கவர் பண்ணிட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கான டே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 10,300 ப்ராஃபிட்டில் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ட் ஹிட் ஆகிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மேலே போனதுனால இந்த ஜோன் நமக்கு ஆக்டிவ்ல இல்லை. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 26,750லேருந்து 813 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ப்ராப்பராக டெக்னிக்கல் கற்றுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். கம்மிங் மண்டேலேருந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸை பொறுத்தவரை ஒரு 15 நாள் நடக்கும். ஸோ ஈவினிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 9:30 10 மணி வரைக்கும் கூட ஒரு சில நாள் வந்து போகும். ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம எல்லா பேசிக்கு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்குமே ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். தென் செகண்ட் வீக்கை பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ். ஸோ அந்த டெக்னிக்கை பொறுத்தவரை மார்க்கெட் அப்கமிங் டேஸில் எந்த இடத்துல சப்போர்ட் ரியாக்ட் ஆகும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட் நம்மளோட சைடில் இருந்துமே கொடுத்துட்ருக்கோம். கம்யூனிட்டி குரூப் தனியாக இருக்குது. ஸோ நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ப்ளஸ் ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டு அவங்களோட சார்ட்டுமே குரூப்பில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதாவது என்ன என்ட்ரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கம்யூனிட்டி குரூப் அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவில் கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பை.